ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் சின்ன சைஸ் நெல்லிக்காயில் 20 நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி இட்லி குக்கரில் வச்சு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கிறேன். இது 15 to 20 மினிட்ஸ் கண்டிப்பாக நல்லா வேகணும். நம்ம இந்த ஊறுகாய்க்கு ஒரு ஸ்பெஷலான பொடி சேர்க்கணும். அது என்னென்னா, நான் 20 காட்டு நெல்லிக்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு 20 to 25 செகண்ட்ஸ் லேசாக வறுக்கணும். ரொம்ப ஹார்டாக வறுத்தீங்க அப்படின்னா இது நல்லா கசக்கும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைக்கணும். நல்லா பொடி போல் அரைக்கணும். திட்டாக இருந்ததுன்னா அதை ஒரு ஜல்லடையில் வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இட்லி குக்கரில் இருக்க காட்டு நெல்லிக்காய் நல்லா வெந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் தட்டி அதை நல்லா கிண்டி விட்டு ஆற விடணும். அதை ஆறி முடித்த பிறகு நம்ம ஒரு பேனில் எடுத்து, நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுட்டு உள்ளே காட்டு நெல்லிக்காய் போடும்போது அதை லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. இது ஒரு 7 மினிட்ஸ் நல்லா வேகணும். இது நல்லா வெந்து முடித்த பிறகு இதுக்கு நம்ம உரப்புக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னா, நான் 20 காட்டு நெல்லிக்காய்க்கு 1.5 ஸ்பூன் வத்தல் தூள், காஷ்மீரி வத்தல் தூளும் 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுங்க. இப்போ இந்த பொரிஞ்சிட்டு இருக்க நெல்லிக்காயில் நம்ம வெந்தயமாக கடுகு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது லைட் ப்ரௌன் கலர் டெக்ஸ்சரில் வரும். இது தட்டி முடித்த முன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூளை தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கனால இது நல்லா டீப் ரெட் கலரில் காணிக்கும். நான் இப்போ காணிக்கிற டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக இது ரெடி ஆகிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த டார்க் ப்ரௌன் கலரில் இது வரும். இந்த அளவுக்கு வந்துட்டால் ஊறுகாய் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு தான் நம்ம இதே மாதிரி கண்டெய்னரில் மாற்ற முடியும். ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்து ஊறுகாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. இதை டேப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது பழைய கஞ்சிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.